அல்லாஹ் மகானுக்கு என்ன இலக்கணம் சொல்றா? இறை நேசர்களுக்கு அச்சமும் இல்லை, கவலை இல்ல. இறை நேசர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள் இறை நேசர்கள். அஞ்சுறது உள்ளத்தில் உள்ளது, உள்ளத்தில் உள்ள அல்லாஹ் கூட தெரியும். அதனால சுருக்கமா சொல்ல போவதாக இருந்தால், அல்லாஹ் ஒருவனை தவிர எவரிடத்திலையும் போய் வக்கீல் என்று சொல்லி போறதோ, சிபாரிசு பண்ணுவார்னு போறதோ, வாங்கி தருவார்னு போறதோ, மறுமையில வெற்றி தருவார் நினைக்கிறதோ, காசுமான் தருவார் நினைக்கிறதோ, அப்படி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எந்த நேரத்துல யாரு கேட்டாலும், எப்ப கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும், எவ்வளவு பெரிய பாழி கேட்டாலும் தருவதற்கு கதவை திறந்து வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரே இறைவன் இருக்கிறான். நேர அவன்கிட்ட கேளுங்க. கடவுளுக்கு கோபுரம் உண்டாக்காதீங்க, கடவுளே கத்துங்க கேட்கவனுக்கு. மனுஷனை நம்பாதீங்க, இறைவனை மாத்திரம் நம்புங்க. அவன் தான் நம்மளை ஏமாத்த மாட்டான். இறைவனுக்கு தான் எந்த லாபமும் கிடையாது, இறைவனுக்கு தான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அல்லாஹ் பத்தி நமக்கு சொல்ற இலக்கணம் அல்லாஹு சமத். அல்லாங்கிற ஒரு வேலையும் இல்லாதவன். நீங்க பள்ளிவாசலுக்கு 100 ரூபாய் கொடுங்க, காணிக்கையா வாங்குறாங்க, பழம் வாங்கிட்டு வாங்க, பூ வாங்கிட்டு வாங்க சொல்லுதா? அப்படி ஒரு மார்க்கத்துல வந்துட்டு ஏன் இந்த மாதிரி மனுஷங்க அள்ளி விழுவுறீங்க? செத்தவங்க, உயிரோடு உள்ளவங்க, கூடு, கொடியத்தம், கழுத, குதிரை ஒன்னே வணங்கலாம். அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும். அதுதான் ஏகத்துவம். ஏகத்துவம் என்பது சுபு வரைக்கும் பேசினாலும் பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு விரும்ப தலைப்பு. இருந்தாலும் அறிவுடைய மக்களுக்கு இதுவே போதும் என்ற காரணத்தினால் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதியாக நான் வந்து